ஓம் நம சிவாய. எல்லாமல்ல எம்பெருமான் பரம்பொருளாகிய ஈசன் ஒளியாகி அனைத்து உயிர்களும் இன்பமாய் வாழ வைப்பான் என்று இந்த புரட்டாசி 3ஆம் சனி நாளில் என்னையும் உன்னேழில் இறை தொண்டு செய்யவா இல்லை இறை காலடியில் மிதிக்கவா என்று தெரியாமல் ஓன்று கொண்டிருக்கும் என்னையும் வாழ வைத்து எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கச் செய்வா எம் இறைவா. முதல் கடவுளாகிய ஈசனை வணங்குவதா, இரண்டாம் கடவுளாகிய முதன்மை கடவுளாக கருதப்படும் இந்நிலையில் பெருமாளை படியளக்கும் பெருமாளை வணங்குவதா என்று போராட்டம். இறைவல் தூக்கத்தில் இறைநிழல், விழிப்பில் இயல்பில்லா நிலையில் இரண்டாம் இடமாக பணத்திடம், பெருமாளாகிய பணத்திடம் முறையிடல். முறையிட்டு நாம் வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறோம். முறையற்ற முறையில் இறைவன் செயல் மிகவும் இனியது. உணர்ந்தார் இறைவன் தன் படைப்பில் ஆன்மாக்களைத்தான் படைத்தான். அந்த ஆன்மாவிற்கு தேவையானது வெளிப்புறத்தில் வைத்து விட்டான். ஆன்மாவை உறக்கத்தில் மட்டும் காண்பதாக நிலைநிறுத்தி விட்டான். இந்த ஆன்மா விழிப்படை செய்ய புறத்தில் இருக்கும் இரண்டாம் கடவுளிடம் தன்னை ஒப்படைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவன்களை நானல்ல இறைவன்தான் என்று உணர்த்தும் வரை நாம் ஒன்று மடிந்து விடுவோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மை படைத்த உண்மை பொருளை உணரும் வரை நாம் இந்த பூமி தாயின் மடியிலிருந்து விடுபட வழியே கிடையாது. உணர்ந்து இறைவன்பால் அன்பு செலுத்தி இறை வழியில் நம்மை நல்வழிப்படுத்தி இறைவனால் தான் எல்லாம் என்று சரணாகதி அடைந்தால் ஒழிய எம்பெருமானிடம் விடைபெற முடியும். அந்த எம்பெருமான் இந்த பிறவியில் நாம் நினைத்ததை சிறு சிறு கர்மாவாய் தொங்கிக் கொண்டிருக்கும் அழுக்குகளை அகற்ற பெருமாளால் தான் முடியும். ஏனெனில் நம்மிடம் முன்னோர்களால் நமக்கு சுமத்தப்பட்ட நல்வழியில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நமக்கு வழிகாட்டிய வழிகாட்டுதல் படி வாழும்போது நமக்கு எல்லாம் இரண்டாம் கடவுள் தான் பிரதானமாக தெரிவார். இந்த இரண்டாம் கடவுளிடம் ஒன்றும் இல்லை என்று உணர்த்தும் வரை நாம் இதில் ஓன்று கொண்டிருப்போம். இதிலிருந்து விடுபட்டு பரம்பொருளாகிய ஒளி வடிவாகிய உலகேழும் அனைத்து உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கும் ஈசன்பால் அன்பு செலுத்தும் போதுதான் மற்றவை யாவும் உண்மையல்ல என்று உணரும். இந்த உணரும் தன்மையை மனத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நாமத்தை ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். நாமம் என்றால் தனக்குண்டானதை, இறைவன்பால் நமக்குண்டானதை உணர்ந்து ஒரு குருவிடம் தேர்ந்தெடுத்து குருவுக்கு உண்டான வழியில் நாம் நடந்து குருவுக்கு பணிவிடை செய்து அவர் கூறும் அறிவுரையில் நம்மை நாமே மேம்படுத்தி நமக்கு உண்டான மந்திரத்தை, பீஜிங் மந்திரம் என்று சொல்வார்கள், ஆன்மாவிடம் அந்த பணியை மனதிடமிருந்து பிரித்து ஆன்மாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். மனம் என்பது உடலை பாதுகாப்பதாக நம்மிடம் நடித்து கொண்டு நம்மை அழித்து கொண்டிருக்கும். ஏனெனில் புறத்தால் தோன்றுவதை தனக்குண்டானதாய் நிலைநிறுத்தி நம்மை இதிலேயே ஊன்று வைத்து ஆட்டுவித்து கொண்டிருப்பதாக அதனுடன் நினைவு. அந்த மனதை அடக்கி ஆன்மாவிடம் பேசும்போது மனது தானாக அடங்கிவிடும். அந்த ஆன்மா விழிப்படைய எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய படைக்கும் இறைவனிடம் அனுப்ப வாழ்விக்கும் இரண்டாம் கடவுளாகிய பெருமாளிடம் விடை பெற்று இந்த நன்னாளில் ஒரு சிறு சங்கல்பம் ஏற்போம். சங்கல்பமானது இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏதோ எடுத்து விட்டோம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால்
இறைவன் நம்மை சும்மா விடமாட்டான். ஏனெனில் நம்மிடமிருந்து அவன் பிரிவதில்லை. நம் உடலில் ஆன்மாவில் உயிராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவன் நம்மை விட்டு செல்வதாக நாம் நினைத்து சிறு சிறு தவறுகளை நம்மையும் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறுக்கெல்லாம் தண்டனையாகத்தான் இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவி உணர்ந்து உண்மையில் வாழ்ந்து உயிருக்குயிரான உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைபொருளாகிய ஈசன் பாதம் தொழ எல்லாமல்ல எம்பெருமான் இந்த நன்னாளில் அனைத்துவர்களும் இன்புற்று வாழ வைப்பான் என்று நம்புகிறேன். ஓம் நமச்சிவாய.